கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். பாருங்கள், கடந்த முறை நாங்கள் யோவானின் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவர் அதாவது பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஆவியானவர் எனக்குள் என்றென்றைக்கும் இருந்தால்தான் நான் ஆவியானவர் உணர்த்தும் போது நான் மனம் திரும்ப முடியும். அதான் பார்க்குறோம். பாவத்தை குறித்து பல தடவை நாம் தவறுகிறோம். அப்போ நான் செய்தது தவறுன்று அந்த பாவம் என்று எனக்கு உணர்வு வந்தால்தான் நான் மனம் திரும்ப முடியும். பாருங்கள், அப்போ ரெண்டாவது என்னுடைய வாழ்க்கையில் மனம் திரும்பல் வரும்போது ரெண்டாவது காரியத்தை பார்த்தோம். அவர் என்ன செய்கிறார்? நீதியை குறித்து. அதை நாங்கள் பார்க்குறோம். 2 விதமான நீதி இருக்கிறது. சுய நீதி ஒன்று இருக்கிறது, தேவ நீதி ஒன்று இருக்குன்னு சொல்லி பல காரியத்தை நாம் பார்த்தோம். நாங்கள் அப்போ அந்த காரியத்தை நம்ம இவ்வளோ கற்றுக்கொண்டோம். அப்போ இன்றைக்கு நாம் அதிகமாக சுய நீதினாலே தான் கர்த்தரை நாம் தேடுகிறோம். ஜெபம் செய்வதிலிருந்து, ஊழியம் செய்வதிலிருந்து, வேதம் வாசிப்பதிலிருந்து, பார்த்தீங்க பிரசங்கம் பண்ணுவதிலிருந்து எல்லாம் சுய நீதியை தான் நிலைநிறுத்த நாம் தேடுகிறோம். ஆனால் தேவ நீதியை நாம் கீழ்ப்படியாமல் போய்விடுகிறோம். அப்போ தான் நாங்கள் ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே 23-24 வசனம் நாங்கள் பார்த்தோம். இந்த காணிக்கை கொடுக்குற விஷயத்திலே பாருங்கள், பல காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். அப்போ மூன்றாவது நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவர் என்ன செய்வார்? கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அப்போ அந்த நியாய தீர்ப்பு பார்த்தீங்கன்னா 2 விதமான தீர்ப்பு இருக்கிற நியாய தீர்ப்பு இருக்கிறது. அப்போ ஒன்று ஆக்கினை தீர்ப்புன்னு சொல்லப்படுகிறது, ரெண்டாவது நியாய தீர்ப்பு என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த ஆக்கினை தீர்ப்பு உலகத்திலே சில இடங்களில் இந்த ஆக்கினை தீர்ப்பு நடக்கிறது. பாருங்கள், அதான் நாங்கள் பார்க்குறோம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இந்த ஆக்கினை தீர்ப்பு இல்லை, அதில் நாங்கள் தப்பி விடுவோம். ஆக்கினை தீர்ப்புக்கு நாங்கள் மாட்டுப்பட மாட்டோம். ஆனால் யார் ரட்சிக்கப்பட்டவர்கள், யார் ரட்சிக்கப்பட்டவரோட அடையாளம் என்ன சொல்லி தான் கர்த்தருடைய வார்த்தை ரோமர் 8:1 நாங்கள் பார்த்தோம். அப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் யார் என்றால், ஒன்று அவர் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேணும். அந்த கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சப்படி நடவாமல் ஆவிப்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி ரோமர் 8:1 நாங்கள் பார்த்தோம். அப்போ இந்த 3 காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அப்படி இருந்தால் ஆக்கினை தீர்ப்பு, அதாவது அந்த உலகத்தை நோக்கி வருகிற இந்த ஆக்கினை தீர்ப்பு உங்களுக்கு வராது. கர்த்தர் உங்களை இதிலிருந்து பாதுகாப்பார். ஆனால் இந்த 3 காரியம் எனக்குள் இல்லை என்றால் கர்த்தர் என்ற நாளில் உங்களுடைய உணர்த்தும் போது மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பும் போது கர்த்தர் நாம் ஏற்றுக்கொள்வார். அத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நாம் தவறுகிற உண்மைதான், ஆனால் உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும். அதான் கண்டித்து உணர்த்துகிறவர். என்றால் நாம் மனம் திரும்புவதற்காகத்தான். அவர் நம்மை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்துவதற்காக அல்ல. நான் மனம் திரும்ப வேண்டியது அவருடைய விருப்பம். அப்படி நான் மனம் திரும்பாமல் போனால்தான் அந்த ஆக்கினை தீர்ப்பிலே நான் மாட்டுப்பட்டு விடுவேன். அதான் கவனமாக இருக்க வேண்டும். அதான் பார்த்தீங்கன்னா யோவானின் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19-21 நான் வாசிக்கிறேன். அப்போ உங்களுக்கு அது விளங்கும் நான் சொல்லுகிறது. ஸோ நீங்கள் பிள்ளையாக விளங்கி கொள்ளாதீங்க. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும் படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். பாருங்கள், எவ்வளோ காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். ஆக்கினை தீர்ப்பை குறித்து இங்கே நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே எழுதி வச்சிருக்கிறார். பாருங்கள், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினால். ஏனென்றால் நமக்கு சத்தியம் தெரியும். ஆண்டவர் பார்த்தே உலகத்தை உணர்த்துகிறார், கண்டித்து உணர்த்துகிறார் உலகத்தை. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள், ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் சத்தியம் அறிவிக்கப்படுகிற சுவிசேஷத்தின் ஒளி எல்லா இடங்களிலும் செல்லப்படுகிறது. எல்லாரும் இன்றைக்கு வார்த்தையை கேட்கிறார்கள், ஆனால் ஏற்றுக்கொள்வது இல்லை. அதான் பார்க்குறோம். இன்றைக்கு சுவிசேஷம் எல்லாருக்கும் போகிறது. இன்றைக்கு சிறியோர் பெரியோர் முதியோர் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார்கள், ஆனால் அந்த வார்த்தைக்கு இன்றைக்கு செவி கொடுப்பது இல்லை. அதான் நான் பார்க்குறோம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. அப்போ ஆக்கினை தீர்ப்பு சும்மா வரவில்லை. கர்த்தர் சும்மா அழிக்கிறவர் அல்ல, சும்மா தண்டிக்கிறவர் இல்லை, சான்ஸ் கொடுக்கிறார். இன்றைக்கு உலகத்துக்கும் சான்ஸ் கொடுக்கிறார், ரட்சிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறவர்களுக்கும் ஆண்டவர் சான்ஸ் கொடுக்கிறார். அதான் கண்டித்து உணர்த்துகிறார். அப்போ நாம் அதுக்கு செவி கொடுக்காமல் போகும்போது தான் கர்த்தர் பொறுமையாக காத்திருந்து என்ன நடக்கும்? அதான் நோவா பார்த்தீங்கன்னா நீதியை பிரசங்கித்தார்.
100 ஆண்டுகள் பேலை உண்டு பண்ணும் அந்த வேளையிலே நீதியை பிரசங்கித்தார். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கு யாரும் செவி கொடுக்கவில்லை. 8 பேரை தவிர எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். அப்போ ஆண்டவர் சான்ஸ் கொடுத்தார், 100 ஆண்டுகள் சான்ஸ் கொடுத்தார். ஆனால் அவங்க எதை விரும்பினாங்களா பாருங்க, தான் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்பு காரணம். அப்போ அதை எதை விரும்பினாங்க என்றால் ஒளியை பார்க்கிலும் இருளை அவர்கள் விரும்புகிறார்கள். இன்றைக்கு அத்தானே பாருங்க, கர்த்தருடைய காரியத்தில் இன்றைக்கு விருப்பம் இல்லை பாருங்க. ஆனால் அதுக்கு பதிலாக எதை விரும்புகிறார்கள்? உலக காரியங்களை விரும்புகிறார்கள், எகிப்தை விரும்புகிறார்கள், எகிப்தின் பொக்கிஷத்தை விரும்புகிறார்கள். அத்தன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களும் கூட அந்த உலக காரியங்களுக்கு பின்னால் போகிறார்கள். அப்போ அவங்க பாருங்க வெளிச்சத்தை ஒளியை விரும்பவில்லை. அப்போ இன்றைக்கு பாருங்க, ஒளி வந்து எதை குறிக்கிறது என்றால் கர்த்தருடைய வசனம். அதான் சுவிசேஷத்தின் ஒளி என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கோம் 2 கொரிந்தியரிலே. அப்போ அந்த வார்த்தை இன்றைக்கு விருப்பம் இல்லை இன்றைக்கு அநேகர். அப்போ அந்த வார்த்தையை கேட்பதும் இல்லை, வார்த்தையை கைக்கொள்வதும் இல்லை, வார்த்தைப்படி தங்களுடைய வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி பரிசோதித்து பார்ப்பதும் இல்லை. அப்போ அவங்க எதை விரும்புகிறார்கள் என்றால் இருளை விரும்புகிறார்கள். அப்போ என்ன அர்த்தம் என்றால் மனம் திரும்ப அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏதோ நான் ஞாயிற்றுக்கிழமை வருவோம், அந்த இடத்துல உட்காருவோம், 2-3 பாட்டு படிக்கிறாங்களா, அந்த பாட்டு நாம் சேர்ந்து படிப்போம். ஆனால் எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீங்கள் கை தட்டுங்க, எழும்புங்க, கை தட்டுங்க, முழங்கால் பாட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நாம் வருவோம், விருப்பமிட்ட பாட்டு படிப்போம், இல்லாட்ட கை கட்டி நாம் இருப்போம். ஆனால் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எங்களை. ஆனால் அந்த நாட்டுக்களை வந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்துட்டு மெசேஜ் சொல்கிறாங்களோ அதையும் நாம் கேட்டுட்டு போய்விடும். மற்றபடி எங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. அங்கே வா இங்கே வா ப்ரேயருக்கு வா, அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் நாட்டுக்களை வந்துட்டு அது மட்டும் எங்களுக்கு காணும். அப்படி ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க. அப்போ அதெல்லாம் ஆண்டவர் உணர்த்துகிறார், கண்டித்து உணர்த்து. அப்போ நாம் எதை விரும்புகிறோம் என்றால் ஒளியை பார்க்கிலும் இருளை நாம் விரும்புகிறோம். அப்போ ஆண்டவர் எச்சரித்து கொண்டே இருக்கிறார், மனம் திரும்புங்கன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒளி நண்டையில் வருவதற்கு நமக்கு விருப்பம் இல்லை, நாம் இருளை விரும்புகிறோம். அப்போ அது என்ன சொல்லப்படுகிறது பாருங்க, இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. அப்போ காரணம் வந்து அதுதான், ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புவது தான் அந்த காரணம், அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு. பாருங்க, ஆக்கினை தீர்ப்பு சும்மா வரவில்லை. ஏனென்றால் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புவது தான் அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணம். அதான் சொல்லப்படுற, அதுக்கு தான் காரணம் அது. ஏனென்றால் 20ஆம் வசனம், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். பாருங்க, பொல்லாப்பு செய்கிறவர்கள் பாருங்க, உலகத்தார் எடுத்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாய் எடுத்தாலும் சரி, பாருங்க இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? பொல்லாங்கு செய்கிறார்கள். பாருங்க, இன்றைக்கு காணிக்கை பார்த்தீங்கன்னா வஞ்சிப்பது, கர்த்தருடைய பணத்தை பார்த்தீங்கன்னா தங்களுக்கு எடுத்துக்கொள்வது, கர்த்தருடைய பெயரை கொண்டு காணிக்கையை பார்த்தீங்கன்னா எடுத்து தங்களுடைய காரியங்களை சந்திப்பது, தங்களுடைய காரியங்களை செய்வது. தெரியும் அவங்களுக்கு தப்புன்னு தெரியும், ஆனாலும் கூட அவங்க என்ன செய்கிறார்களாம்? பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். கர்த்தருடைய வார்த்தையை பகைக்கிறோம். நாம் கர்த்தருடைய வார்த்தைப்படி வாழாமல் கர்த்தருடைய வார்த்தையை நாம் அசட்டை பண்ணி தள்ளி விடுகிறோம். பாருங்க, அத்தான் நாங்கள் பார்க்குறோம், பொல்லாங்கு செய்கிறோம். நாம் கர்த்தருடைய வார்த்தைப்படி வாழாதவர்கள் பொல்லாங்கு செய்கிறோம். அப்போ அந்த நமக்கு இந்த காரியம் தப்புண்டு தெரிந்தும் நாம் அது துணிகரமாய் செய்கிறோம். இன்றைக்கு எவ்வளோ கிறிஸ்தவர்கள் துணிகரமாய் செய்கிறார்கள் பாருங்கள். பல காரியங்கள் நடக்கிறது கிறிஸ்தவ உலகத்திலே, சபைகளிலே பல காரியங்கள் நடக்கிறது. ஊழியம் செய்கிறவர்கள் பல காரியங்களை செய்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள், பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள். ஸோ எவ்வளோ காரியத்தை நாம் சொல்லி கொண்டு போகலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு பாருங்க ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன செய்கிறது? கண்டித்து உணர்த்துகிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு பாருங்க வரும்போது உடனே அதை கேட்க நமக்கு விருப்பம் இல்லை. என்ன செய்கிறோம்? உடனே நிப்பாட்டி விடுகிறோம். யூடியூப்பில் கேட்கும்போது உடனே மற்ற காரியத்தை பார்க்குறோம். என்றால் அதான் சொல்லப்படுகிற தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு என்றால் கண்டிக்கிற விருப்பம் இல்லை. ஏண்டா கண்டிக்கப்பட்டதான் நான் மனம் திரும்ப முடியும், கண்டிக்கப்பட்டதான் நான் உணர்த்துவிக்கப்பட முடியும். ஆனால் அது விருப்பம் இல்லை. உடனே நாம் என்ன செய்கிறோம்? தட்டி விடுகிறோம். உடனே அந்த ஊழியக்காரனை குற்றப்படுத்துகிறோம். பாருங்கள், அதுக்கு என்ன காரணம்? ஒளியிடத்தில் வராதிருக்கிறார்கள். அப்போ மனம் திரும்ப முடியாதபடி இருக்கிறார்கள். பாருங்கள் எவ்வளோ ஒரு பரிதாபம் என்று சொல்லி, இந்த ஒளியிடத்தில் வராதபடிக்கு இருக்கிறார்கள். அவங்க எதை விரும்புகிறாங்க பார்த்தீங்கன்னா, தங்கள் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு அவங்க இருளில் இருக்க விரும்புகிறாங்க. அதான் அடுத்த வருஷம் சொல்லு, சத்தியத்தின்படி செய்கிறவனோ
அதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வரும்போது உடனே நான் தப்பு செய்துட்டு எனக்கு உணர்வு வருகிறது. ஆவியாக உணர்த்துகிறார், கண்டித்து உணர்த்துகிறார். உடனே நான் மனம் திரும்புகிறேன். ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவர் இந்த காரியத்தை நான் தவறி விட்டேன், ஆண்டவர் இந்த காரியத்தில் நான் விழுந்து விட்டேன், ஆண்டவர் என்னை மன்னியும் என்று சொல்லி நான் ஆண்டவர் சமூகத்திலே நான் கதறி நான் ஜெபம் பண்ணும் போது பாருங்க, சத்தியத்தின்படி செய்கிறவனோ அதான் நான் செய்கிறேன், பாவம் செய்தேன் தான், ஆனால் எனக்கு கண்டிப்பு வருகிறது, உணர்த்துவிக்கப்படுகிறேன், மனம் திரும்புகிறேன். அப்போ நான் சத்தியத்தின்படி நான் செய்கிறேன். அப்போ செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்கு உள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும் படிக்கு. அப்போ நான் என்னுடைய கிரியை எப்படி இருக்கிறது? தேவனுக்குள்ளாக செய்யப்பட. அப்போ கர்த்தர் சொல்லி நான் செய்கிறேன், ஆவியோடு நடத்துகிறபடி நான் செய்கிறேன், ஆவியின்படி நடக்க வேண்டும். அதை நாம் பரிட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும், மாம்சப்படி நடவாமல் இருக்க வேண்டும், ஆவியின்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை நாங்கள் பார்க்குறோம். அதான் சொல்லப்படுகிறது, தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும் படிக்கு. அவன் என்ன செய்கிறானா? ஒளியிடத்தில் வருகிறான். அப்போ நான் எங்கே வருகிறேன்? ஒளியிடத்தில் வருகிறேன். அப்போ அது அதாவது கிறிஸ்துவின் வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை மாறுகிறது. அப்போ நான் கிறிஸ்துவ அண்டையில் நான் சேர்க்க, அதான் கிறிஸ்துவுக்குள் நான் வாழும் வாழ்க்கை. அதான் அதான் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அடையாளம் இது. அதான் ரோமர் 8:1 நாங்கள் பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதை நாங்கள் பார்த்தோம். அங்கே இந்த யோவானில் விவரமாக சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு விளங்கக்கூடிய விதமாக. அப்போ ஆக்கினை தீர்ப்பு யாருக்கு இல்லை என்றால் ஒளியிடத்தில் வருகிறவர்களுக்கு. அதான் நம்ம சொல்கிறது, சத்தியத்தின்படி செய்கிறவன். ரெண்டாவது, தன் கிரியைகளை தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியிடத்தில் அவன் வருகிறான். அப்போ சத்தியத்தின்படி செய்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி தங்களுடைய வாழ்க்கையை கட்டுகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி ஊழியம் செய்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜெபம் பண்ணுகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி பிரசங்கம் பண்ணுகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள், அவர்கள் தான் ஒளியிடத்தில் வருகிறார்கள். மற்றவர்கள் எல்லாரும் பாருங்க, அவங்க உணர்ந்து பட்டாலும் கூட அவங்க பாருங்க, அதான் சொல்லப்படுறது, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். அவன் கர்த்தருடைய வார்த்தையில் எனக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. கண்டித்து அந்த கண்டிக்கிற வார்த்தை வரும்போது அதை கேட்க விருப்பம் இல்லை, அதை அப்படி தட்டி விடுகிறது. பாருங்க, பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாத படிக்க. அதுக்கு ஏன் பகைக்கிறான்டா, தன்னுடைய கிரியை கண்டிக்கக்கூடாது. யாரும் நம்மை கண்டிக்கக்கூடாது, தப்புன்னு சொல்லக்கூடாது, நீங்கள் தப்பு செய்யுங்க சொல்லக்கூடாது. அதனால தான் அவன் பகைக்கிறான் அந்த காரியங்களை. அதை நாங்கள் பார்க்குறோம். பொல்லாங்கு செய்கிறவனும் ஒளியை பகைக்கிறான். அப்போ என்ன அர்த்தம்டா, அவனோட வாழ்க்கையிலே பொல்லாப்பு இருக்கிறது. அத்தான் கண்டிக்கும் போது அதை கேட்க விருப்பம் இல்லை, உணர்த்துவிக்கப்பட விருப்பம் இல்லை, மனம் திரும்ப விருப்பம் இல்லை. அதெண்டா பொல்லாங்கான காரியங்கள் அவங்களுக்குள் இருக்கிறது. பொல்லாங்கான நடத்தப்படுகிறார்கள். ஆவியானவர் அவர்களை நடத்தவில்லை. பாருங்க, மாம்சத்தினாலே நடத்தப்படுகிறார்கள். அதான் மாம்ச சிந்தை. அதான் மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லப்படுகிறது. ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று சொல்லி ரோமர் 8 நாங்கள் பார்க்குறோம். அதான் கடந்த முறை கொஞ்சம் தியானிச்சோம் அந்த வசனங்களை எல்லாம். பாருங்க, அப்போ எவ்வளோ காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்போ நாம் ஒளியிடத்தில் வந்திருக்கிறேன்னா, அல்லது என்னுடைய கிரியைகள் பாருங்க இருளில் இருக்கிறதா? என்னை கண்டிக்கும் போது நான் ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லையா? அப்போ நான் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறேன், பொல்லாங்கனை நடத்துகிறான். அப்போ அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு நான் பங்கு பெறுகிறேன். பாருங்க, அத்தான் சும்மா ஆண்டவர் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்க மாட்டார். உலகத்தில் எவ்வளோ காரியங்கள் நடக்கிறது, இயற்கை அழிவுகள் பாருங்க, எவ்வளோ மரணங்கள் நடக்கிறது, எவ்வளோ காரியத்தை நான் பாருங்க. அதிகமாக இந்த ஆண்டு அதிகமான மரணங்கள் நடக்கிறது. அந்த மரணத்துக்கு வயசே இல்லை, சிறுவர்கள் இருந்து பெரியோர் வரைக்கும் மரிக்கிறார்கள். பாருங்க, ஆக்கினை தீர்ப்பு நடக்கிறது, அங்கே நடக்கிறது பல இடங்களிலே. அப்போ இதில் நான் தப்ப வேண்டும் என்றால் நான் ஒளியிடத்தில் நான் வர வேண்டும். கர்த்தர் எனக்கு உணர்த்தும் போது நான் மனம் திரும்ப வேண்டும். என்னுடைய கிரியைகள் அதான் சொல்லப்படுகிற அருமையான வார்த்தை 26ஆம் வசனத்திலே, சத்தியத்தின்படி செய்கிறவனோ, அதாவது கர்த்தருடைய வார்த்தையின்படி தன்னுடைய வாழ்க்கையை கட்டுகிறவன், ஜெபம் பண்ணுகிறவன், எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறான். பரிசோதித்து கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவன் தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும் படிக்கு. அப்போ மற்றவர்களை பார்ப்பார்கள். அது மோசேயிட முகத்திலே பிரகாசம் காணப்பட்டது போல மற்றவர்கள் பார்ப்பாங்க. பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வருவதை மற்றவர்கள் பார்ப்பாங்க. அவங்க சொல்வாங்க, உங்களை பார்க்கும்போது உண்மையாக ஒரு வித்தியாசமாக இருக்கிறது, உங்களுடைய கதைக்கும் போது எனக்கு உண்மையாக ஒரு ஆறுதலாக இருக்கிறது, நீங்கள் என்னோட கதைக்கும் போது எனக்கு மனதிலே ஒரு சந்தோஷமாக இருக்கிறது, உண்மையாக பாரத்தோடு நான் இருந்தேன்,
கவலையோடு இருந்தேன். நான் உங்களோடு நான் கதைக்கும் போது எனக்கு உண்மையாக சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறது. உங்களோட வாயிலிருந்து ஆறுதலான வார்த்தைகள் வருகிறது. கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை நீங்கள் பேசுகிறதுனால என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தைரியம் வருகிறது. அப்படி சொல்லுவாங்க. அதான் பார்க்குறோம். தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும் படிக்கு அவங்க பார்ப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில் இருக்க மாற்றத்தை பார்ப்பாங்க. அப்போ என்னுடைய பேச்செல்லாம் மாறும். இதுவரைக்கும் நான் என்னை குறித்து நான் பேசிக்கொண்டு இருப்பேன். அதான் சுயம். எல்லாம் நான் செய்தேன், இது செய்து நம்மை குறித்து பேசிக்கொண்டு இருப்போம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரும்போது, நான் ஒளியிலத்தில் நான் வரும்போது, சத்தியத்தின்படி நடக்கும்போது, நான் கிறிஸ்துவை மையமாக வைத்து தேவனுடைய நாம மகிமைக்கென்று நான் பேசுவேன். பக்தி விரித்துக்கு ஏதுவான வார்த்தைகளை நான் பேசுவேன். மற்றவர்களை கிறிஸ்துவண்டிலே திருப்பத்தக்க வார்த்தைகளை நான் பேசுவேன். பாருங்க, அதான் அந்த மாற்றத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறது. பாருங்க, ஒளியிடத்தில் வருகிறான் என்றார். அதான் அப்போ தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியிடத்தில் வருகிறான். அப்போ இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24-25. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ 2 வசனம் பார்த்தீங்கன்னா மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ 24 நாங்கள் பார்க்கும்போது என் வசனத்தை கேட்டு, அதான் முக்கியம். அவனுடைய வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதை எங்க பார்க்கிறோம். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்க வேண்டும். அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. அப்ப அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு, அப்ப பிதாவை விசுவாசிக்க வேண்டும். என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு பாருங்க நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல், அதான் முக்கியம். அப்போ வார்த்தைப்படி நான் வாழ வேண்டும். மற்றது என்னை அனுப்பினர் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்ல. அப்போ விசுவாசிக்க வேண்டும். வார்த்தையை கேட்டு என்னை விசுவாசிக்கிறதான் என்னை அனுப்பினர் விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவன் உண்டு. அது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நித்திய ஜீவன் உண்டு. ஆனால் பாருங்க, அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்படாமல், அதான் முக்கியம். அப்போ நித்திய ஜீவன் அவங்களுக்கு இருக்கிறபடியால் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நான் வார்த்தையை கேட்டு அதன்படி இந்த வாழ்க்கையை நான் வாழாமல், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நான் விசுவாசிக்காமல் போனால் எனக்கு நித்திய ஜீவன் வராது. அதுக்கு பதிலாக என்ன நடக்கும்? இந்த பூமியிலே ஆக்கினை தீர்ப்பு எனக்கு வரும். அதான் நாங்கள் பார்க்குறோம். அதான் வேதம் வழியாக சொல்லுகிறது. பாருங்க, விசுவாசிகளுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்பு உட்படாமல். அப்போ என்ன அர்த்தம்ண்டா, விசுவாசியாதவர்களுக்கு, வார்த்தையை கேட்டு விசுவாசியாதவர்களுக்கு நித்திய ஜீவனுக்கு பதிலாக ஆக்கினை தீர்ப்பு அவர்களுக்கு வரும். அதான் இங்கே நாங்கள் வேதம் சொல்லுகிறத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வடிவாக சொல்லுகிறார். அப்போ அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் அவன் எப்படியா மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். அதான் மீட்கப்படும் நாள் ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாவை சொல்லுகிறேன். அதான் மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அவர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்தோடைய சத்தத்தோடும் தேவக்காலத்தோடும் வானத்திறங்கியவர். அதான் அந்த சத்தத்தை அதான் மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அதான் மீட்கப்படும் நாள். அதுக்கு தான் நாம் ஆவியா நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த சத்தத்தை நாம் கேட்க, அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஏற்கனவே, எல்லாரும் சத்தத்தை கேட்க மாட்டாங்கண்டு. யார் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அவரை விசுவாசிக்கிறாங்களோ, அவர் வார்த்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறாங்களோ, நித்திய ஜீவன் அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கு. அப்போ அவர்கள் தான் இதை கேட்பார்கள். அதான் பாருங்க, கேட்க காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. நம்முடைய காலம் அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். பாருங்க, அந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் பிழைப்பா. அதான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதான் இங்கு சொல்லப்படுகிறது. அடுத்தது பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ அந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அழகாக சொல்லுகிறது. அப்போ நாம் தான் இந்த காரியத்தை நாம் அலட்சியம் பண்ணுகிறோம். அப்போ எவ்வளோ காரியத்தை நாம் கவனிக்கணும்னு பாருங்கள். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாங்கள் எவ்வளோ காரியத்தை நாம் கவனிக்க வேணும். இந்த ஆக்கினை தீர்ப்பு நமக்கு வர, இந்த பூமியில் இந்த ஆக்கினை தீர்ப்பு வரும்.
அப்போ அதை நான் தப்ப வேணும் என்றால் அதை நாங்கள் பார்க்குறோம். யோவான் 3:19-21 பார்த்தோம். யோவான் 5:24-25 நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவர் வடிவாக நமக்கு சொல்லுகிறார். அப்போ இந்த பூமியிலே ஆக்கினை தீர்ப்பு அங்கங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அதில் நான் மாட்டுப்படக்கூடாது. அப்போ அதற்காகத்தான் நான் என்ன செய்வேன்டா, ஒளியிடத்தில் நான் வர வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நான் அவரை விசுவாசிக்க வேண்டும். அப்போ தான் நித்திய ஜீவன் எனக்கு இருக்குது, ஆக்கினை தீர்ப்பு எனக்கு நான் உட்பட மாட்டேன் தான் வேதம் வடிவாக சொல்லுகிறது. இன்னொரு காரியத்தை நான் வாசிக்க விரும்புவேன். அப்போ தான் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் நான் காட்டும் போது தான் உங்களுக்கு அது விளங்கும் இந்த காரியங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2:11 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆகியால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு என்று சொல்லப்படுகிறது. அப்போ பாருங்க, இங்கே என்ன சொல்லுகிறது? ஆகியால் சொல்லி சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும். அப்போ யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு? பாருங்க, சத்தியத்திலே பாருங்க, சத்தியத்தை விசுவாசியாமல். அப்போ ஆண்டுடைய சத்தியம், அதான் சத்திய வசனம், சத்தியம் உள்ளவருக்குள் நாம் இருக்கிறோம் என்று பார்க்கிறோம் நாம். அப்போ அந்த சத்தியம் உள்ளவரை நாம் அறிந்து கொள்வது. அப்போ அந்த சத்தியத்தை நான் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணுவார்கள். அது கர்த்தருடைய வார்த்தையை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அலட்சியம். அவனுடைய வார்த்தை வரும்போது பாருங்க, ஃபோன் வரும், உடனே அவன் எழும்பி போயிடுவாங்க. கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கும், உடனே ஃபோன் வந்தோன்னு எழும்பி போவார்கள். பாருங்க எவ்வளோ அலட்சியம் பண்ணுகிறோன்னு பாருங்க. சில நேரம் அந்த சபையில் நாம் பார்க்கும்போது கவலையாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, ஜீவனுள்ள வார்த்தை வருகிறது, நம்மை கண்டித்து உணர்த்துகிற வார்த்தை வருகிறது, மனம் திரும்புவது கேட்ட வார்த்தை வருகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதை விட்டுட்டு ஒரு ஃபோன் கால் வருகிறதுண்டா, ஒரு உலக மனிதன் அங்கே ஃபோன் பண்ணுகிறான்னா உடனே நாம் என்ன செய்கிறோம்? எழுந்து நாம் உடனே வெளியில் போய் நாம் அந்த ஃபோனை நாம் பேசுகிறோம். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ நாம் அலட்சியம் பண்ணுகிறோம் என்று. அதே நேரத்திலே நாம் வைத்தியரோடு நாம் கதைக்கும் போது, நம்முடைய வியாதி குறித்த காரியங்களை அவர் நம்மோடு பேசும்போது ஃபோன் கால் வந்தால் நாம் என்ன செய்வோம்? டக்குன்னு அதை தட்டி விடுவோம். வைத்தியரோட காய்ச்சி கொண்டு இருக்க. ஆனால் அப்போ நாம் எழுப்பி போக மாட்டோம். பாருங்கள், இப்போ எவ்வளோ காரியத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்கள், எப்படி நாம் செயல்படுகிறோம்டா. ஞாயிற்றுக்கிழமை வரும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்போது எழுப்பி போகிறோம். ஆனால் அதே நேரம் வைத்தியர் நமக்கு அந்த காரியங்களை சொல்லும்போது யார் கோல் வந்தால் நாம் என்ன செய்வோம்? தட்டி விடுகிறோம். அந்த கோலை நாம் எடுக்காதபடிக்கு நாம் என்ன செய்கிறோம்? அதை நிப்பாட்டி போட்டு நாம் பொக்கையில் வைத்து போட்டு டாக்டர் கதை கட்டணும்னு சொல்லி நாம் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், இதுதான் நம்முடைய எல்லாமே நாங்கள் பார்க்குறோம். அதான் இங்கே நான் பார்க்குறோம், சத்தியத்தை விசுவாசியாமல். அதான் ஆண்டுடைய வார்த்தை நாம் கேட்டு அதை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும். அப்போ அநீதி, அப்போ எது அநீதி? நாம் என்ன செய்கிறோம்? கொலை செய்வது அது அநீதி, விபச்சாரம் பண்ணும் அநீதி என்று சொல்லி அது மட்டும் அநீதி. அதான் கடந்த முறை பார்த்தோம். பொய் சொல்வது பாருங்க, பொறாமை, அதான் காரியங்கள் இருக்கிறது. பொறாமை, சண்டை பண்ணுவது, கோல் சொல்வது, இன்னொரு சௌரனை பற்றி இன்னொரு சௌரனை போய் சொல்வது, அதெல்லாம் அநீதியான செயல்கள். அப்போ அந்த காரியத்தை நாம் மனம் திரும்ப வேண்டும். அதான் இங்கே சொல்லப்படுகிறது. அப்போ சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் என்ன சொல்லுகிறது? ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அதான் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த நிலைமை வரக்கூடாது. அப்போ ஆக்கினை தீர்ப்பு பூமியிலே நடக்கும். இப்போ தான் நடந்து கொண்டிருக்கிறது. நம் கண் முன்னாலே பல காரியத்தை நாம் பார்க்குறோம். அங்கங்கே ஆக்கினை தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. பல பேர் மரிக்கிறார்கள். அப்போ இதில் நான் தப்ப வேணுமா? ஆக்கினை தீர்ப்பு தப்ப வேணுமா? நாம் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஆகையால் உள்ள சத்தியத்தை விசுவாசியாமல். அப்போ நான் என்ன செய்யணும்? சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும். அடுத்தது அநீதியை பிரியப்படாமல். அப்போ அநீதியை நான் வெறுக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நான் அந்த ஆக்கினைக்கு உள்ளாதபடிக்கு கர்த்தருடைய நடத்துவார் ஆவியானவர். அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புவேன். அப்போ பல வசனத்தை எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஏனென்றால் நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு நாம் தப்ப வேண்டும். அப்போ இத்தான் அந்த காரியத்தை நான் விளங்கப்படுத்த. அப்போ நான் மனம் திரும்ப வேண்டும். இப்போ நமக்கு சான்ஸ் இருக்குது, நல்ல சான்ஸ் இருக்குது. இப்போ நான் மனம் திரும்ப, நான் மூச்சு எடுக்கிறோம், நம்முடைய இருதயம் துடித்து கொண்டு இருக்கிறது, நமக்கு பலன் இருக்கிறது. அப்போ இப்போ நாம் ஆயத்தப்பட முடியும், நாம் மனம் திரும்ப முடியும். நாளைக்கு ஒரு நாள் வருமா நமக்கு தெரியாது. அப்போ இன்றைக்கு நான் மனம் திரும்ப முடியும். இன்றைக்கு ஆண்டவர் புது நாளை தந்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு நான் மனம் திரும்ப முடியும். அதான் இந்த வசனங்கள் நாங்கள் உங்களுக்கு காட்டுறேன். இந்த காரியத்தை பாருங்கள். இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 11:32 நான் வாசிக்கிறேன். நாம் நியாய தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம்.
பாருங்கள், இங்கே பார்க்குறோம் நல்ல ஒரு வசனம் இது. இந்த வசனம் பாருங்கபடியாக சொல்லுகிறது, நாம் நியாய தீர்க்கப்படும் போது உலகத்தோட பாருங்கள், அப்போ ஆக்கினை தீர்ப்பாருங்க உலகத்துக்கு இருக்குது. அப்போ உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு என்ன செய்கிறார் ஆண்டவர்? கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம் என்ற மனம் திரும்புவதற்காக பலமுறை ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி நாம் அதை கேட்காமல் உணராமல் நாம் அசட்டை பண்ணுகிறபடியால் கடைசி ஆண்டவர் எடுக்கிற முயற்சி என்னென்றால் சிச்சை. அப்படி சிச்சை வரும்போது தான் நாம் சில நேரம் நாம் மனம் திரும்புவதற்கு சான்ஸ் வரும். மற்றபடி நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் வார்த்தை வந்தால் அலட்சியம் பண்ணி கொண்டு நாளைக்கு பார்ப்போம் நாளண்டைக்கு பார்ப்போம் என்று உலக காரியங்களுக்கு பின்னாலே நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் ஒழிய மனம் திரும்புவதை பாடி இல்லை. அப்போ கர்த்தர் பார்த்து எச்சரித்து கொண்டே இருப்பார், வசனத்தை அனுப்பி கொண்டு இருப்பார். ஆண்டவர் பார்த்தா இவன் மனம் திரும்ப மாதிரி தெரியல, ஸோ ஆகவே இவனுக்கு சிச்சை நாம் அனுப்புவோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பாருங்கள், நமக்கு ஒரு வியாதி வரும்போது இது வரைக்கும் நம்ம பிஸியாக ஓடி திரிஞ்சோம். ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி வரும்போது அவன் படிப்பாக இருப்பான். அப்போண்டா என்ன நடக்குதுண்டா அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறார் என்றா அவர் சரீரம் பலன் இல்லாமல் இருக்கிறது. அப்போ ஒரு வாரம் 2 வாரம் டாக்டர் சொல்ல நீங்கள் பெட்டில் இருக்க வேண்டும். அப்போ என்ன செய்ய ஒரு வேறு வழி இல்லை. அந்த 2 வாரமாக அவங்க என்ன செய்வாங்க? பெட்டில் இருந்து அவங்க ரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோட சரீரத்தை ஒரு பலன் வருவதற்காக. அப்போ ஆண்டவர் அதே போலத்தான் ஓடி திரிஞ்ச என்னை சிச்சை அனுப்பி ஆண்டவனை உணர வைப்பார், ஆண்டவனை உணர்த்துவார். அதான் இந்த காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதான் நான் சொல்ல சங்கீதம் வழியான ஒரு வார்த்தை, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலே தேவனுடைய பிரமாணத்தை கைக்குள்ள எனக்கு உதவி செய்ததுன்னு சொல்லி அங்கே 119 நாங்கள் பார்க்குறோம் சங்கீதத்திலே. ஏன்னா உபத்திரப்பட்டது நல்லது, உபத்திரப்படாட்டால் பாருங்க ஆண்டுடைய வார்த்தையை கை கொள்ளாதபடிக்கு அவர் இருந்திருப்பார். அதான் நான் வார்த்தை சொல்லுகிறது. அப்போ உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் தேவனுடைய பிரமாணத்தை நான் கைக்குள்ள எனக்கு உதவியாக இருந்ததுன்னு சொல்லி அங்கே வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 119 நீங்கள் வாசிக்கலாம் அந்த வசனங்களை. அப்போ அதான் இங்கே பார்க்குறோம். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்ய வராண்டா சிச்சை அனுப்புவார். அப்படி இல்லாட்டா என்ன நடக்கும் என்றால் பாருங்க, உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு. ஏன்னா அந்த உலகத்தோடு ஆக்கினை தீர்ப்புக்கு வந்தால் தப்ப முடியாது. அதனால தான் அந்த நிலைமை வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் உலகத்தோடு ஆக்கினை தீர்ப்பு எனக்கு வராதபடிக்கு, உலகத்துக்கு வரும் அந்த ஆக்கினை தீர்ப்பு ஆனால் அதோடு நானும் பங்கு பெறாதபடிக்குத்தான் கடைசி முயற்சி ஆண்டவர் என்ன செய்வார்? சிச்சை அனுப்புவார். அப்போ அந்த சிச்சை அனுப்பணும், நான் மனம் திரும்பினா நாம் தப்புவோம். அப்போ சிச்சை எனக்கு வந்தும் நான் மனம் திரும்பாமல் போனால் உலகத்தை நோக்கி வருகிற அந்த ஆக்கினை தீர்ப்புக்குள் அந்த மனிதன் சிக்குப்படுவான். பாருங்கள், அதுக்கு பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது. பாருங்கள், அது பிறகு எல்லாம் பாருங்கள் அந்த 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 காரியம் கடந்து போய்விட்டுரும். அந்த ஐஸ்வர்யவான் பாருங்கள் சம்பூர்ணமாய் வாழ்ந்தான், ஆனால் பாருங்கள் பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிறான். சான்ஸ் போயிட்டு, அந்த டைம் போயிட்டு மிஸ் பண்ணிட்டான். அப்போ அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. அப்போ இந்த உலகத்தை நோக்கி வருகிற இந்த ஆக்கினை தீர்ப்பிலே நாம் தப்ப வேண்டும் என்று சொல்லி தான் பல வசனங்களை நாம் தியானித்தோம். இந்த காரியத்தை நாம் தப்ப வேண்டும். பாருங்கள், தயவு செய்து ஆண்டுடைய வார்த்தை எங்களோடு பேசி கொண்டு இருக்கும் இந்த நிலையிலே, இந்த வேளையிலே மனம் திரும்புவோமாக. என்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் பாருங்கள் இந்த வார்த்தை உங்களுக்கு நான் பிரசங்கிறதுக்கு முன்பாக அதை என்னை நான் பரிசோதித்து பார்க்கிறேன். நான் மனம் திரும்ப இடங்களை நான் மனம் திரும்பி கொண்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு முன்பாக நான் கணக்கு கொடுக்க வேண்டும். நான் உங்களுக்கு முன்பாக பிரசங்கிக்கிறபடியாக நான் தப்ப முடியாது. நானும் அவருக்கு முன்பாக கணக்கு கொடுக்க வேண்டும். அப்போ அதனால் உங்களுக்கு அதை சொல்கிறதுக்கு முன்பாக முதல் நான் என்னை பரிசோதித்து பார்க்குறேன். அந்த வார்த்தைப்படி இருக்கான்னு பரிசோதித்து நான் மனம் திரும்புகிறேன். நானும் பல காரியத்தை நான் மனம் திரும்பி கொண்டு வருகிறேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் வார்த்தைப்படி என்னை பரிசோதித்து பார்த்து என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்படி கீழ்ப்படுத்தாட்டா மாம்சம் என்னை நடத்தும். அப்போ அதுக்காகத்தான் ஆவி கேட்டபடி நடக்க வேண்டும் என்று ஆவியானவருடைய கரத்தில் என்னோட ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, உம்முடைய உன்னத பலத்தாலே ஆண்டவர் என்னை தரிப்பீங்க என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். என்னுடைய மாம்ச பலத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. மாம்ச பலத்தை முயற்சி பண்ணலாம், ஆனால் பாருங்க சக்ஸஸாக இருக்காது, தோல்வியாக தான் இருக்கும். ஆனால் உன்னத பலத்தாலே நாம் தரிக்கப்பட்டோம் என்றால் நாம் எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும். பாருங்கள், எவ்வளோ காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ இந்த காரியத்தை நாங்கள் பார்த்தீங்க, அதுதான் முக்கியம். இந்த காரியத்தை அதான் பாருங்கள், பல காரியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், சத்திய ஆவியானவர் என்றென்றைக்கும் என்னோடு கூட இருக்க வேண்டும். 2வது காரியத்தை நான் பார்க்குறோம். ஆவி கேட்டபடி நான் நடப்பதற்கு என்ன செய்வேன் தான் நாங்கள் பார்க்குறோம். முதலாவது உன்னத பலத்தினாலே நாம்
தரிப்பிக்கப்பட வேண்டும். 2வது, சத்திய ஆவியானவர் என்றென்னைக்கும் என்னோடு கூட இருக்க வேண்டும். அதற்காக நான் ஜெபம் பண்ண வேண்டும். அவரை துக்கப்படுத்தாதபடிக்கு நான் அதுக்காக ஜெபம் பண்ண வேண்டும், உணர்த்துவிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அதான் பல காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். பாருங்க, தேவ நீதி இருக்குது, சுயநீதி இருக்குது. அப்போ நான் எப்படி கர்த்தரை தேடுகிறோம்? ஸோ இப்படி பல காரியத்தை நாம் தியானிக்கிறோம். ஆகவே இந்த வசனத்தை கேட்டு நீங்கள் அப்படியே மற்ற காதலை விட்டு விடாதபடிக்கு அந்த வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்காண்டு பரிசோதித்து பாருங்கள். அப்படி இல்லை என்றால் மனம் திரும்புங்க என்றால் கர்த்தர் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறார், தருணத்தை கொடுக்குறார். அதான் வார்த்தை அனுப்புகிறார். அப்படி வார்த்தை அனுப்பும் நாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தும் என்றால் கடைசி ஸ்டெப் எதென்றால் சிட்சை அனுப்புவது. அதான் நாங்கள் அந்த வசனத்தை பார்க்குறோம். கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு நாம் வரக்கூடாது. அதற்காக தான் கர்த்தர் சிட்சை அனுப்புகிறார். அப்போ அந்த ஆக்கினை தீர்ப்பை விட சிட்சை பரவாயில்ல. ஏன்னா அந்த ஆக்கினை தீர்ப்பு மோசம். அதனால் சிட்சையை அனுப்புவார். நம்முடைய பலத்துக்கு ஏற்ற விதமாக அந்த சிட்சை அனுப்பி நம்மை ஒரு தட்டுனா நாம் டக்குன்னு எழும்பிடுவோம். உடனே நாம் எழும்பி நாம் மனம் திரும்பி நாம் ஆண்டவருடைய பாதையில் நாம் போக முடியும். அதான் அந்த சிட்சை ஆண்டவர் அனுப்புகிறார். ஸோ தொடர்ந்து மிச்ச காரியத்தை நாங்கள் அடுத்த முறைக்கு நாங்கள் பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.